எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே நல்லா மழை வந்துட்டுருக்கிறதுனால இந்த மழையில் 2 நாள் நம்ம அடிக்க போகலை. ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால போகலை. அப்பப்போ போவோம், என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் அதுக்காக போகாமல் இருந்ததுனால என்ன மாதிரி இருக்குது மாடின்னு சொல்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம விதையை போட்டுட்டோன்னா செடியாக வரும் போல. எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன். அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். நம்ம தண்ணி போட்டோன்னே தான் அப்சர்வ் பண்ணி மேலே பொங்கி வருது பாருங்கள். இப்படி பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் பண்ணலாம். ஆல்ரெடி கிளாஸில் வச்சுருக்கேன். இப்படியும் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரம் அது எடுக்கணும். கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கணும். பாருங்க, நம்ம போடும்போது அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட், ரொம்ப பெருசாகிடுச்சு பாருங்க. ஸோ அப்போ தண்ணி நிறைய எடுக்கணும். தண்ணி பத்தாது. ஓகே, குட். ஒரு 4 இதில் வந்து போட்டிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் தக்காளி வந்து போட்டிருக்கேன். 2 மாடியில் போட்டிருக்க கத்திரிக்காய், கீழேயும் நம்ம மண்ணில் வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பெருசாக இருந்தாச்சுன்னா இதில் வந்து பரங்கிக்காய் விதையும் 2 டிஃப்ரெண்ட் டைப்பான வந்து வெண்டைக்காய் விதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பு வெண்டைக்காய் சொல்லுவாங்க. 4 விதை தான். 4 விதையுமே ஒரே இதில் நான் போட்டு பார்க்கலாம். இது வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாடியில் வந்துருச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஒரு ஆர்வமாக இதில் வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு ஒரே இதில் 4 விதையும் போடுறேன். 2 விதை வந்தால் கூட 2 விதை வராது. சில 4க்கு 4 வந்ததுன்னா சந்தோஷம் தான். அப்புறம் எப்படி வருதுன்னா ஓகே. அடுத்தது இன்னொரு இதுலேயும் இன்னொரு டிஃப்ரெண்டான வெண்டைக்காய் 4 போட்டுருக்கேன். விதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பரங்கிக்காய் விதை. ஸோ இதையும் 2ஆக போடுறேன். ஒரு இதில் வந்து 2 விதை போடுறேன். ஸோ அப்படியே 2 பேக்கு ஆல்ரெடி மேலேயுமே இருக்குது. சரி, இது நம்மகிட்ட விதை இருந்ததுனால நம்ம வீட்டுக்கு காய் வாங்கணும் இல்லையா, அதில் இருந்த விதை தான் இது. சரி, எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு 12 பீஸ் தான் மீஷோவில் வாங்கினேன். நல்லா இருக்குது. இதோட லிங்க்குமே கொடுக்குறேன், யாருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8 பேக் இப்போ ஓகேவா முடிச்சாச்சு. 2 டிஃப்ரெண்டான க்ரீன் கத்திரிக்காய் ஒன்று மாடியிலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ மண்ணில் வைக்க போகிறதுனால சரி இந்த மாதிரி பெருசாக இருக்கும். வெங்கன் சப்ஜியெல்லாம் பண்ணலாம். அந்த கத்திரிக்காய் 2 டிஃப்ரெண்ட் மழை வர்றதுனால அதிகமாக வர்றதில்லை. வந்து அப்பப்போ ஏதாவது தேவைன்னா எடுத்துகிட்டு போவேன். பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ போடுவேன்னா காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சு விட்டுட்டு அப்படியே மேலே படர்ந்து போகுது. எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரியே இருந்தாங்க இந்த சைடில். எல்லாம் வந்து இப்போ தண்ணி ஊற்றலாம். சரி, மழை வந்தாலும் பண்ண லைட்டாக ஊற்றிடுவோம்னு வந்துருக்கேன். சம்மஞ்சி இது என்ன புதுசாக இருக்குது. நம்மளாம் எங்கள் வீட்டு மழை உங்கள் வீட்டு மழை இல்லை. இதில் வராமல் இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் கீரை வந்து நம்ம கீரை அப்படியே அந்த அப்படியே மேலே வரைக்கும் எடுத்து வைக்கலாம். அழகாக ஒன்றோட ஒன்று பேசி மேலே போகிறாங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு இது என்னது மணத்தக்காளி அது இல்லை இது
ஸோ இது இது இந்த இந்த இது என்ன பண்ணுவாங்க? இது சிகப்பா இப்போ பழமாக இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஐடியா இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த பழம் எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்களா? நான் வந்து சூப்புக்காக இது எடுப்பேன். அப்பப்போ கொஞ்சம் சூப் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் அந்த இலையை மட்டும் சூப் எடுப்பேன். பட் இந்த காய் பழமானதை என்ன பண்ணணும்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக மீன் அமிலம் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பயங்கரமாக வராங்க அவங்களும். இது பூ நல்லா வைக்குது, பட் ஒன்று கூட காய் பிடிக்கல. நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், பட் ஒன்றும் புரியல. மோர் கரைசல் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் நல்லா தான் வராங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள், எல்லாம் நல்லா தான் வராங்க. பட் அதுக்கப்புறம் காய் பிடிக்கல. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு செடி தேவையில்லாமல் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே கொடுத்து மேலே விட்டேன். வெள்ளரிக்காய் அப்படியே மேலே 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 போய் அங்கே போச்சு, அதை எடுத்து இங்கே விட்டேன். மழையில் திருப்பி அந்த பக்கமே போயிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, தெரியாம இதோ ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து அவரைக்காய், சிகப்பு அவரை, அப்புறம் வந்து க்ரீன் கலரில் ஒன்று, 2 கலருமே போட்டு விட்ருக்கேன். அது நல்லா வந்துச்சு, அப்படியே படத்தி மேலே விட்டாச்சு. மழை அதிகமாக வந்துட்டே இருக்கிறதுனால கிளைமேட்டும் சேஞ்சாக இருக்குது. பகல் ஃபுல்லாக நல்ல வெயில். இந்த மாதிரி சாயங்காலம் காத்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு அந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா கூட தெரியல. அது இப்படி தான் இருக்குது, 6 மணி 6 மணி இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி போகுது. வெள்ளரிக்காய் நல்லா பூத்து நல்லா அழகாக போயிட்டே இருக்காரு. இப்போ திருப்பி இங்கே கீழே கொஞ்சம் அந்த வெள்ளரிக்காய் போட்டது இது வந்துட்டு புதுசாக வரதுலாம் அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இது வரட்டும், கொஞ்சம் பெருசான அப்புறமா. அவரையில் ஒரு 2-3 விதை வந்து இந்த இந்த பூடி மைசூர் பூ இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ, மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்குள்ளே 2 இது வச்சேன், அதுவும் நல்லா வந்துருச்சு. இது கொஞ்சம் இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இதை அப்படியே இந்த கொடியில் அப்படியே தூக்கி விட்டுறலான்னு இதில் போட்டேன். அதே மாதிரி கிரேப்ஸ் நிறைய வந்து 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 ஆஹா மல்லியெல்லாம் கீழே விழுந்துருக்கு பாருங்க பாருங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு மேலே அந்த இந்த இங்கே எடுத்து விடணும். இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி மேலே எடுத்து விட்டுட்டோம்னா மேலே படர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் அப்படியே விட்டுருக்கேன், இன்னும் எடுத்து விடாமல். அந்த 2 நாள் வராதனால எப்படி இருக்குன்னு பாருங்க. செடி கீழே விழுந்து கிடக்கு, என்னென்னவோ இருக்கு. இந்த இப்போ தாய்லாந்து கொய்யா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலலாம். இப்போ இது தாய்லாந்து, இந்த தாய்லாந்து இப்போ புதுசாக வாங்கி வச்சு அது ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயுமே ஒரு 8 ஒரு 8 மொட்டு விட்டுருக்கு இந்த இதுலேயுமே. சரி, செடிக்கு தண்ணி ஊற்றி வந்துட்டே இருக்கு. நம்ம அப்பப்போ வந்து ஒரு பார்த்துட்டு போயிடுவேன், பட் அந்த டைமில் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பாருங்க அப்படியே தலைகீழ கிடக்கு செடியெல்லாம். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குங்க, எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு, உதிரவும் செய்யுது வரவும் செய்யுது. இது வந்து டேபிள் ஆரஞ்சு, இதுவும் வந்துட்டு தான் இருக்கு. செண்பகம் 2 கலர், ஒயிட்டு எல்லோ 2மே வாங்கினேன். ஸோ 2மே ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். எல்லாம் இப்போ தண்ணி விடணும். விழுந்துருது, ரொம்ப இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் பூக்குறாங்க. அது தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சம் பூக்குறாங்க, அப்படியே அதுவே கீழே விழுந்துருது. கிருஷ்ண கமலம் பறிச்சிடலாம், நம்ம சாமிக்கு வைக்கலாம். இதுலேயும் பூ இருக்கு, எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த மாதுளம்பழம், நம்ம ஹைப்ரிட் மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதோட விதை போட்டேன், ஜூஸ் எடுத்துட்டு அதோட விதையை போட்டேன். அதுல இருந்து இவ்வளோ செடி வந்திருக்கு. பார்ப்போம். ரோஸு, கிருஷ்ண கமலம் 2மே எடுத்துட்டேன். செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து வெண்டைக்காவும் காய்ச்சிருக்கு, கத்திரிக்காயும் காய்ச்சி கிடக்கு நிறையா.
எல்லாம் இப்போ மழைக்கு அந்த பழைய செடியெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இந்த காஞ்சி போன அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டேன். அதுல இருந்து இப்போ திருப்பி நிறைய நியூவாக துளுத்து வராங்க. பழைய அந்த குச்சி காஞ்சதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு இங்கே சொன்ன எல்லாம் பீர்த்தங்காய் விதைக்கி விட்ருங்க, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஏதாவது செடி வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், யாருக்காவது வேணும்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பீர்த்தங்காவும் இந்த சிகப்பாவரை, இந்த நீட்டவரை, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்சிங்கில் இருக்காங்க. இப்போ அதிலே வந்து வெள்ளரிக்காய் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து இதோட ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ 3 பேரும் இருக்காங்க. கிளைமேட் இருக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மழை வர மாதிரி தான் இருக்கு. தண்ணி ஊற்றவா வேண்டாமா 2 மைண்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கீழே வந்து அந்த கோகோ பீட்டில் சின்னதாக ஒரு இது வாங்கி வச்சுட்டு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ அதுலேருந்து வந்து இந்த செடியை வந்து பெரிய பாட்டில் மாற்றினது இது 2மே. இது வந்து தக்காளி, ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வரும் இந்த தக்காளி. இது வந்து வெண்டைக்காய். ஸோ அதையும் எடுத்து இப்போ இதில் வச்சாச்சு. இப்போ இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னுமே ஒரு 3 செடி அதில் வந்திருக்கு. அதை கீழே வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன்.